செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விஷம் வரும் அருளோடு பெருநிலமளிக்கும். வணக்கம் வணக்கம். மன்னிக்கிறேன், நான் இப்போதான் உள்ள ஜாயின் பண்ண முடிஞ்சது. நண்பர்கள் இது பண்ணிட்டீங்களா, பார்த்துட்டீங்களா எல்லாம்? நாங்கள் சாதாரணமாக எல்லாத்தையும் படித்து உரை படிச்சிட்டோம். ஆனால் அந்த சரி, இன்னும் அந்த அந்த கோவிலை பற்றி அதெல்லாம் நீங்கள் சொல்வீங்களா, அதெல்லாம் இன்னும் எதுவும் தெரியாது, எதுவும் பார்க்கல. ஓகே. இன்னைக்கு நந்திபுர விண்ணகரம் இல்லையா? ஆமாம், நந்திபுர விண்ணகரம். ஆமாம். ஆ சரி. அதாவது இந்த திருநந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். அதுக்கு என்ன அப்படின்னா, அதற்கு அந்த கோவிலுக்கு பணி செய்த மன்னனின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அது அதற்கு நந்திவர்மன்கிற பல்லவ மன்னன் இதற்கு பணி செய்ததால் நந்தி பணி செய்தன்னு அது வருது. ஆகவே அது நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு அதற்கு பெயர். இந்த விண்ணகரம்னு வரக்கூடியது ஆஹ், ஒரு நாலோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் விண்ணகரம்ங்கிற பெயர் அது வரும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, காஞ்சியில் இருக்கக்கூடிய பரமேஸ்வர விண்ணகரம், அப்புறம் இந்த விண்ணகரம், இன்னொன்று என்னதுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு ரெண்டு. நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கோயிலுக்கு பணி செய்தவர்கள் இப்போ இத பரமேஸ்வர விண்ணகரத்துக்கு பல்லவ மன்னனாகிய பரமேஸ்வர பல்லவன் அப்படிங்கிற பேர்ல அவன் செய்ததுனாலதான் அதுக்கு பரமேஸ்வர விண்ணகரம்னு பேரு. நம்ம பேரை பார்த்து அது சிவன் கோயில் நிறைய பேர் நினைச்சுப்போம். ஆனா அது அந்த பல்லவனுடைய பட்டத்துல இருக்கிற பெயர்கள்ல ஒன்று, அவனது பட்டப்பெயர்களில் ஒன்று பரமேஸ்வர பல்லவன்கிறவன். ஆகவே அந்த பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட கோயில்ங்கிறதுனால அவனால் திருப்பணி செய்யப்பட்டதால் அது பரமேஸ்வர விண்ணகரம். அதே மாதிரி இந்த நந்திபுரம் கோயில் நந்திவர்ம பல்லவனால் செய்யப்பட்டதால் அது நந்திபுர விண்ணகரம். இதே மாதிரி திருவல்லிக்கேணி கோயிலை சொல்லும்போது தொண்டையர்கோன், அதாவது தொண்டைமான் மன்னர்கள் இதுல வந்த மன்னர் ஒருவர் செய்த திருப்பணி அந்த கோயிலுக்கு. ஆகவே அது தொண்டையர்கோன்கிற பேர்ல அந்த கோயிலை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. திருநறையூர் நம்பி, அந்த திருநாரையூர்னு சொல்றது, ஆனா அது நம்ம திருநறையூர் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். நரை அப்படின்னா வல்லினம், அதுக்கு இதுன்னு பேரு, நறுமணம்னு பேரு. திருநறையூர் அப்படின்னா நல்ல நறுமணம் மிக்க ஊர் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு செங்கட்சோழன், செங்கனான் சோழன் அப்படின்னு அதை எழுதுவாங்க. செங்கனான் சோழன், அதை ஷார்ட்டா சொல்லும்போது செங்கட்சோழன். செங்கண், சிவந்த கண்களை உடைய சோழன். அவே செங்கட்சோழன் திருப்பணி செய்த கோயில், அதுக்கு அந்த பேர் வரும். இதே மாதிரி அட்டபோயகர பெருமாள் நம்ம பார்த்தோம். அந்த அட்டபோயகர பெருமாள் கோயிலுக்கு வைரமேகன் அப்படிங்கிற சிற்றரசர் அதற்கு பணி செய்திருக்கிறார். அப்படி வரும். ஆகவே இது பல்லவ மன்னனாகிய நந்திவர்மன் பணி செய்ததால் நந்தி பணி செய்த நகர் நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு அதை குறிப்பிட்டு சொல்லுவார். அப்படிப்பட்ட இடம். ஆகவே இது மன்னனின் பெயரால் சொல்லப்படுகிறது. ஆனா இதற்கு ஒரு புராண காரணமும் இருக்கிறது. அது நந்தி ஒரு முறை பெருமாளை தரிசிக்க வரும்போது, பார்க்கடலில் இருக்கும் நாராயணனை தரிசிக்க வரும்போது துவாரபாலகர்கள் தடுத்தும் அதை தாண்டி அவர் உள்ள வந்துட்டார். அதாவது அவரே சிவபெருமானுக்குரிய அதிகார நந்தி அவர்தான். அதே மாதிரி பெருமாளுக்குரியவர்கள் ஜெய விஜயர்கள் எனப்படக்கூடிய இரு துவாரபாலகர்கள். அவங்க ரெண்டு பேரையும் நமக்குள்ள என்னப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டபார்னு உள்ள வந்துட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டு, உன் உடம்பு எப்போதும் நெருப்பின் தகிப்பில் இருப்பதாகன்னு சொல்லிடுறாங்க. உஷ்ணத்தினால அவதிப்படுறார். அதை நீக்க வேண்டி அவர் பூலோகத்துல தவம் இருந்து பெருமாளது அருள் கிடைத்த இடம்தான் இந்த நந்திபுரம். ஆகவே இங்க நந்தி வணங்கியதால் இது நந்திபுரம் அப்படின்னு அதுக்கு ஒரு புராண கதை. அதற்கு ஏற்ற மாதிரியே சிவன் கோயில்ல தான் அதிகார நந்தியை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த கோயில்ல அதிகார நந்தி இருப்பார், பெருமாள் கோயில்ல அதிகார நந்தி இருப்பார்.
ஏன்னா நந்தி வணங்கியது அப்படின்னு சொல்லி அது புராண காரணத்தினால அங்க நந்தியினுடைய சிலையும் இருக்கு, அதிகார நந்தியும். இப்படிப்பட்ட கோயில் அது. மூலவர் வந்து ஜெகநாத பெருமாள், தட்சிண ஜெகநாதம்னு சொல்றது இந்த கோயில்ல. ஜெகநாத பெருமாள் நாதநாதன் அப்படிங்கிற பெயரால் சொல்லப்படுகிறார். தாயார் வந்து இந்த இடத்தினுடைய பழைய பெயர் செண்பகவனம். அந்த இடம் வந்து செண்பக மலர்களால் மரங்களால் சூழப்பட்ட இடம். ஆகவே அங்க இருக்கிற தாயார் பெயர் செண்பகவல்லி. இங்க இருக்கிற இவர் வந்து பெருமாள் வீற்றிருந்த கோலத்துல இருக்கார். பஞ்சாயுதங்கள், 5 ஆயுதங்கள் பெருமாளுக்கு. அந்த 5 ஆயுதங்களையும் அவர் தாங்கி இருக்கிறார். அது பின்னால திருமங்கையாளர் பாடல்லையும் அதை சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய கோயில். காளமேக புலவர் இந்த ஊர்ல தான் பிறந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். ஆகவே இந்த பெருமாள் வந்து ஒரு என்ன சொல்றது, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு இணைப்பு மாதிரி இருக்கார். அதிகார நந்தியை வச்சுட்டு இருக்க ஒரு பெருமாளாக இருக்கிறார். தீது ஆறு நிலத்தோடு, ஆறுங்கிறது தீது அருன்னு வரணும், கொஞ்சம் நீட்டல் விகாரமா ஆறுன்னு போட்டிருக்காங்க. தீது அற்ற நிலத்தொடு, அதான் தீதரு நிலத்தொடு எரி காலினோடு நீர் கெழு விசும்பும் அவை ஆய் பஞ்சபூதங்களாகவும் ஆகி அப்படின்னு சொல்றார். தீது அரு நிலம், எந்த குற்றமும் அற்ற நிலம். ஏன்னா பூமாதேவி தாயார் இல்லையா, ஆகவே குற்றமற்ற நிலம். எரி நெருப்பு, கால் காற்று, நீர், கெழு விசும்பு, கெழுனா பரந்தன்னு அர்த்தம், பறந்து இருக்கக்கூடிய விசும்பு ஆகாயம். அவை ஆய், ஆயினா ஆகி, மாசு அரு மனத்தினோடு உறக்கமோடு இறக்கை அவை ஆய பெருமான். மாசு அரு மனம், மாசுகளை அகற்றிவிட்ட மனமாகவும் ஆகி, உறக்கம் தூக்கமும், இறக்கை இறப்பும் இரண்டும் ஆன பெருமான். பெருமாள் தான் தூக்கமும், பெருமாள் தான் மரணமும், பெருமாள் தான் மாசற்ற மனமும். இது எல்லாத்தும் அவனேதான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவை ஆய பெருமான், அப்படியான அவன். இதுக்கு என்ன, ஏன்னா மாசு அரு மனத்தினோடு அப்படின்னா எது பெருமாள், நம்ம மனம் பெருமாள்னு சொல்றார். ஆனா எப்படிப்பட்ட மனம் பெருமாள் ஆகிறது அப்படின்னா மாசு அரு மனம்தான் பெருமாள் ஆகிறது. இப்ப என் மனம் பெருமாள் தானே நான் இப்ப சொன்னேன்னு வைங்க, அது பெரிய பொய். ஏன்னா என் மனதில் மாசு இருக்கிறது, பொறாமை, கோபம், அப்புறம் என்ன சொல்றது, விழைவு, இது எல்லாமே மனதுல இருக்கும்போது அது மாசு உள்ள மனம். அந்த மாசு இல்லாத மனமாகிறது தான் பெருமாள். அதான் அவன் ஆகி, அவை ஆயின்னு அவன் சொல்லும் போது அந்த மாசு அரு மனத்தை தான் அப்படி சொல்றான். உறக்கமுடு இறக்கை, எதுக்கு உறக்கமும் இறப்பும் அப்படி பக்கத்து பக்கத்துல வைக்கப்படுகிறது? மாசு அற்ற மனம்னு வரும்போதே அது பற்றை துறந்த மனமாக மாறிவிடுகிறது. இப்போ ஒரு ஒரு காரியத்துல ஒருவன் வந்து ஒரு தவறு செய்யறான் அப்படின்னு வச்சுப்போம். அந்த தவறு செய்வதற்கு தூண்டக்கூடியது எதுன்னு நம்ம அப்படி இது காரணம் இது காரணம் இது காரணம் தோண்டி தோண்டி அந்த காரணத்தை ஆராய்ந்து அதனுடைய அடிப்படைக்கு போனோம்னா அவன் வந்து பற்று கொண்டிருப்பதே, விழைவு கொண்டிருப்பதே அந்த தவறை செய்ய வச்சிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அத புத்தர் வந்து தன்னுடைய நீண்ட தியானத்திற்கு பிறகு, நீண்ட தேடுதலுக்கு பிறகு அவர் அதை உணர்ந்தார். துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு அவர் தான் முதல்ல சொல்றாரு. அவர் சொல்றது திருஷ்ணை, அதாவது விழைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதுதான் துன்பத்திற்கு காரணம். அப்போ ஆசை என்ற ஒன்று இருக்கும் வரை மாசு என்பது உருவாகி வந்துடும். அப்ப ஆசையை துறந்த மனத்தில் தான் இறைவன் இருக்கிற இடமா இருக்கும். அந்த ஆசையை துறந்த மனத்திற்கு உறக்கமும் இறப்பும் ஒரே போல்தான் இருக்கும். இறப்பை குறித்த அச்சம் ஆசை துறந்த மனதிற்கு கிடையாது. ஆகவேதான் உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. யாருக்கு அது உறங்குவது போலும் சாக்காடு? எல்லாருக்கும் இல்லை. இப்போ சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்குவோம். சரி நான் போய் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் படுப்போமா என்னைக்காவது?
அப்படி வராது. ஆனால் ஆசையற்ற மனதினர், ஏன்னா வாழும் ஆசையே அவங்களுக்கு இல்ல. இருக்கிற காலம் வரைக்கும் இருப்போம், இறைவன் விதித்த காலம் வரை இருப்போம், வாழணும்னு ஆசை கிடையாது. அப்ப செத்துருங்களேன், சாகணுங்கிற ஆசையும் கிடையாது. இத சொல்லும் போது முதல்ல நிறைய பேர் இப்படி ஒரு விதண்டாவாதமா கேட்பாங்க, வாழற ஆசை இல்லைன்னா சாக வேண்டியது தானே அப்படின்னு. எப்போ வாழற ஆசை இல்லாதவன் சாகிறதுல ஆசை வச்சவன் தற்கொலை பண்ணிப்பான். எனக்கு வாழுவதற்கும் ஆசை இல்லை, சாகுவதற்கும் ஆசை இல்லை, ரெண்டு பேர்லயுமே எனக்கு ஆசை இல்லை. இறைவன் விதிச்சிருக்கா, நான் இருக்கேன், அவன் தம்பி வா அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவேன், அவ்வளவுதான். அப்ப உறக்கமும் இறப்பும் ஒரே போல் கருதக்கூடிய மனநிலை யாருக்கு வருகிறது? மாசு அறு மனத்துக்கு. குற்றத்தை அறுத்த, பற்றை துறந்த. எப்போது குற்றம் அறுபடுகிறது? பற்றுதான் குற்றத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த பற்று விடுபட்டால் அந்த பற்றை பற்றி கொண்டு வரக்கூடிய எல்லாமே விடுபட்டுரும். அப்ப அது மாசு அறு மனம். அந்த மாசு அறு மனத்தினோடு உறக்கமோடு இறக்கை அவையாய பெருமான். அப்ப உறக்கமும் இறப்பும் ஒரே மாதிரியாகவே இருக்கும் அவங்களுக்கு. அவர்களுக்கு அதுவும் பெருமாள் தான். அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கான்? அவன் செய்த லீலைகள் என்ன? தாய் செர உழைந்து. செர அப்படின்னா சீர அப்படிங்கிறதனுடைய குறைதல் விகாரம். செர அப்படிங்கிறத சிரன்னு வாசிப்பாங்க. சீர தாய் கோவப்பட, உழைந்து. உழைந்துன்னா போட்டு எல்லாத்தையும் வீட்டுல குழப்பி, வீட்டுல இங்க மேல வச்சிருக்கிறத கீழே தூக்கி வச்சு, கீழே இருக்கிறத மேல தூக்கி வச்சு, அதுல இருக்கிறத இதுல மாத்தி, இப்படி குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டை. தாயாராகிய யசோதை சீரும்படியாக உழைந்து, தயிர் உண்டு, தயிரை திருடி தின்னு, குடமாடு, குடக்கூத்து ஆடி, குடத்தை தூக்கி வச்சு கொண்டு ஆடி, எல்லாத்தையும் உழைந்து போட்டு தாயார் கோவப்படும்படி எல்லா சேட்டைகளையும் செய்து செய்யக்கூடிய தடமார்வர். தடம்னா அகன்றன்னு அர்த்தம். நல்ல விரிந்த மார்பை உடையவன் தடமார்வர். மார்பு உடையவர், அதான் தடமார்வர். அகன்ற மார்புடையவர். தகைசேர் நாதன். தகைனா ஒருவருக்கு புகழ் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்க சும்மா ஒரு அரசியல் கூட்டங்களுக்கோ அல்லது ஏதோ ஒரு சாதாரண கூட்டங்களுக்கு போனீங்கன்னா, அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தரை வந்து புகழுவாங்க. எப்படி புகழுவாங்கன்னா, அதுக்கு ஒரு வரமுறையே இருக்காது. அவர் புன்னகையில் புன்னகைன்னு என்னெல்லாமோ சொல்லி புகழுவாங்க. அப்ப அந்த புகழ்ச்சி வந்து தகைசேர் புகழ்ச்சியான்னு கேட்டா இல்ல. ஏனென்றால் இந்த ஒருவரை புகழ்ந்து சொல்லப்படும் சொற்கள் அவருக்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். இப்போ திடீர்னு ராஜகோபாலனை புகழ்றதுக்காக, ராஜகோபால் உலகிற்கெல்லாம் சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடியவர்னு சொன்னா கேட்கறவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன் அந்த இப்போ இது ஒத்துக்க மாட்டேங்குது? ஏன்னா அதற்கு தகுந்த, அந்த புகழ்ச்சிக்கு தகுந்தால் நான் இல்லை. அப்ப அது தகைசேர் புகழ்ச்சி கிடையாது. எனக்கு சேரக்கூடிய தகை, எனக்கு தகுந்த, எனக்கு பொருத்தமான, எனக்கு உண்மையான புகழ்மொழி கிடையாது அது. ஆனா பெருமாளுக்கு என்ன சொல்றாரு? தட மார்பர், நன்கு அகன்ற மார்பை உடையவர் அப்படின்னா அவருடைய வீரத்தை குறிப்பது. தகைசேர் நாதன். நாதன் என்றால் தலைவன் அர்த்தம். தகைசேர் தலைவன் அவன். நீங்கள் புகழுவதற்குரிய அனைத்து அம்சங்களும் பொருந்திமாறு அமைந்த தலைவன். அவனுக்கும் சாதாரண பேர் இல்ல, நாதநாதன், தேவதேவன் மாதிரி நாதநாதன் அவன். நாதர்களுக்கெல்லாம் நாதன் அவன்தான் தகைசேர் நாதன். ஒருவரை புகழ்வதானால் அவர்களுக்கு தகுதி வாய்ந்த சொற்கள் சொல்லப்பட வேண்டும். நீங்கள் அப்படி என்ன புகழ்ந்து சொன்னாலும் அது அனைத்திற்கும் தகுதி வாய்ந்த தலைவனாக விளங்கக்கூடியவன் இந்த தடமார்பன். அவன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம். அப்படிப்பட்ட தலைவன் இருக்கிற இடம் எது? இந்த நந்திபுர விண்ணகரம். நன்னுதல் அப்படின்னா மனதிற்குள்ள அதையே தியானித்தல் அர்த்தம். நன்னுதல்னா அதையே நினைத்திருத்தல். நன்னு மனமே, தன் மனதிற்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இறைவனை நீ எப்போதும் நினைத்து கொண்டே இரு மனமே அப்படின்னு சொல்றார். உய்யும் வகை உண்டு சொன செய்யில் உலகம் ஏழும் ஒழியாமை முனநாள் மெய்யின் அளவே அமுது செய்ய வல ஐயன்
அவன் மேவும் நகர்தான். எப்பேற்பட்ட இறைவன் இந்த நகரில் மேவுகிறான்? உய்யும் வகை உண்டு சொன செய்யில் அப்படின்னு இல்லையா? இதை எப்படி வாசிக்கணும்? கீழே இருக்கிற மனமேய தூக்கி மேல கொண்டு வாங்க. கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல்னு இதுக்கு பேரு. தனித்தனியா கிடக்கிற அங்கங்க இருக்கிற வார்த்தைகளை ரீஅரேஞ்ச் பண்ணி புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் கொண்டு கூட்டு பொருள். மனமே உய்யும் வகை உண்டு. தன் மனதிற்கு சொல்றார். இந்த பாடல் எல்லாமே தனது மனதிற்கு சொல்லுவதாக அமைகிறது. மனமே, நீ உய்வடைவதற்கு ஒரு வழி உண்டு. சரி, என்ன வழி சார்? ஆனா நான் சொன்ன மாதிரி செய்யணும். நீ என்ன சொன்னது? அதுக்கு தான் அந்த அடுத்த வார்த்தை, மனமே உய்யும் வகை உண்டு. என்ன செஞ்சா உண்டு உய்யும் வகை உண்டு? சொன செய்யில். சொனனா சொன்னங்கிறதுனுடைய குறைதல் விகாரம். மீட்டருக்காக ஒரு அந்த குறைதல் ஒரு 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 சொல், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது, சொன்னன்னு வரணும். ஆனா மீட்டர்ல உட்கார்றதுக்காக அந்த இது அமையணும் இல்லையா, சீர் சரியா அமையணுங்கிறதுக்காக ஒரு எழுத்தை குறைச்சிக்கலாம். அப்படி ஒரு லைசன்ஸ் உண்டு இது செய்யுள் எழுதும் போது. அப்போ சொன்னது செய்யில். செய்யில்னா செய்தால்னு அர்த்தம். மனமே, சொன்னது செய்யில் உய்யும் வகை உண்டு. நான் சொன்னபடி கேட்டனா நீ பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன செய்யணும்? முனநாள். முனநாள்னா முன்பு ஒரு நாள், பழைய காலத்தில். உலகம் ஏழும் ஒழியாமை. 7 உலகத்தை ஒழியாமை அப்படின்னா அந்த இடத்துல விட்டு விடாமல் அர்த்தம். கம்ப்ளீட்டா, மீதமில்லாமல், எதையும் மிச்சம் வைக்காமன்னு அர்த்தம். 7 உலகத்தையும் மீதம் வைக்காமல், உலகு 7ம் ஒழியாமை, அதை எங்கேயும் விடாம ஒருத்தனால ஒரு உலகத்தை விழுங்க முடியுமா? அப்ப அவன் எவ்வளவு பெரிய உருவுல இருக்கணும். இவன் என்ன செஞ்சிருக்கான்? 7 உலகையும் விழுங்கி இருக்கான். ஆனா எப்படி விழுங்கி இருக்கான்? மெய்யின் அளவே அமுது செய்ய. மெய்யின் அளவு, அவனுடைய உடலின் அளவுக்கு அந்த உலகங்களை சுருக்கி உண்டு விட்டான் அப்படின்னு அதுக்கு பொருள். அவன் உலகையெல்லாம் விழுங்கும் அளவிற்கு பெரிய உருவம் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். அவன் வராக அவதாரம் எடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய உருவமா இருந்தது. பூமியையே தன் மூக்கால தூக்குற அளவுக்கு அது பெரிய உருவம். திருவிக்கிரம அவதாரம் வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக மாறும்போது உலக மொத்தத்திற்கும் ஒரு அடி, அண்டம் மொத்தத்திற்கும் ஒரே அடி, அடுத்த 3வது அடியை வைக்க அவனுக்கு இடம் இல்லை. அப்பேற்பட்ட உருவத்தை எடுக்கக்கூடியவன் உலகத்தை சுருக்கவும் முடியும் அவனால. தன் மெய்யின் அளவே, தனது உடலின் அளவுக்கு. அதுதான் விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, உலகேழும் உண்டு ஒரு ஆள் இலை கீழ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆல இலையில போய் ஒரு குழந்தை படுத்திருக்கு. என்னங்க அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு படுத்திருக்கு? 7 உலகத்தையும் உண்டு விட்டு படுத்திருக்கிறது. என்னைய ஆல இலையில படுத்திருக்கிற அளவு குழந்தையா 7 உலகையும் உண்ண முடியும்? இது சைஸ் என்ன, உலகத்தின் சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் இது பதில். மெய்யின் அளவே அமுது செய்ய, உலகம் 7ம் ஒழியாமை மெய்யின் அளவே அமுது செய்ய வல்ல. வல்லதான் வல அப்படின்னு வருது. அதை செய்ய வல்லவனவன் ஐயன். ஐயன்னா முதன்மையான தலைவன் அர்த்தம். ஐயா அப்படின்னா முதன்மையானவரே அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்றோம். சோ முதன்மையானவன் அவன், அதை செய்யக்கூடிய பெரிய ஆள் அவன். உலகு ஏழையும் தனது தனது உடலுக்கு ஏற்ற அளவிலேயே ஆக்கி அதை உண்டு செரிக்கக்கூடியவன் அவன். அவன் மேவும் நகர்தான் மைய வரி வண்டு. மையன கரிய நிறமுடைய, மை நிறமுடையன்னு அர்த்தம். கரிய நிறமுடைய வண்டு, வரிகள் கரிய நிறமான வரிகள், மைய வரி, கரிய நிறத்தில் வரி போல் இருக்கக்கூடிய வண்டு மது உண்டு கிளையோடு மலர் கிண்டி, அப்படியே பூக்கள்ல இருக்கிற தேனை அருந்தி கிளைகள்ல இருக்கிற மலர்களிலெல்லாம் புரண்டு எழுந்து அதன் மேல் நைவளம் நவிற்று பொழில் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. என்ன செய்யுது? நல்லா ஜம்முன்னு பூக்கள்ல இருக்கிற தேனை குடிச்சிட்டு கிளைகள் மேல இருக்கிற பூக்கள் எல்லாம் விழுந்து எந்திரிச்சு
அப்படியே ரீங்கரித்து பாடுகிறது. பாடுறதும் சும்மா பாடல, ஒரு ராகத்துல பாடுது. பண் அப்படின்னா ராகம். நைவளம் அப்படிங்கிறது ஒரு பண்ணின் பெயர். நமக்கு வந்து அது பாலை பண்ணாகவும் குறிஞ்சி பண்ணாகவும் சொல்லப்படுகிறது தமிழ் இசையில. தமிழ் பண்ணுல நைவளம் என்பது குறிஞ்சி அது வரக்கூடியது. நட்டபாடை என்றும் இதை சொல்வார்கள்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. நட்டபாடை நீங்க அதிகமாக இதுல திருமுறை ஓதும் போது நட்டபாடையும் சங்கராபரணம் அதெல்லாம் நிறைய வரும். இந்த நட்டபாடைங்கிறதுக்கு தமிழிசை சங்கம் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. தமிழிசை சங்கத்தினுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே தெரியும். அந்த ஆய்வுல நைவளப்பன் அப்படிங்கிறதுக்கு கர்நாடக இசையில பொருந்தி வரக்கூடிய பண் கம்பீர நாட்டை. கம்பீர நாட்டை எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிடக்கூடிய ஒரு நல்ல ராகம். நீங்க இந்த மகா கணபதி பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதுவும் இல்லைன்னா டிபிக்கலா அப்படியே கம்பீர நாட்டையில வரக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னா சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே. அது வந்து அப்படியே கம்பீர நாட்டை, எந்த பெரிய சேஞ்சஸ் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, இது சகி உன்னிடம் அப்படின்னு வரக்கூடிய இடம் எல்லாமே அப்படியே அந்த ராகத்துல இருந்து வரக்கூடிய அதே பேட்டர்ன் தான், ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த நைவளம்ங்கிறது கம்பீர நாட்டை அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. தமிழிசை சங்கத்தினுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்ப இறைவன் என்ன செய்யறான், எல்லா உலகையும் 7 உலகையும் தன்னுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அதை உள்ள உண்டு அமுது செய்ய வல்ல இறைவனாக இருப்பவன். அவனை சென்று நீ அடைய வேண்டும் மனமே, அப்ப நீ பிழைச்சு போவ. சரி, அவனை சென்று அடையணும்னா எங்க போகணும் அப்படின்னா, மையவரி வண்டு மது உண்டு கிளையோடு மலர்கிண்டி அதன் மேல் நைவளம் நவிற்று பொழில். பொழில்னா சொல்லியிருக்கோம், நீர்நிலையோடு கூடிய சோலை. அப்படி பொழில்கள் சூழ்ந்த நந்திபுர விண்ணகரம், அங்க போ. அங்க இருக்கிற பெருமாளை நினைச்சுக்கோ, நீ பிழைக்கிற வழி உனக்கு வந்துடும் அப்படின்னு மனதுக்கு சொல்றார். உம்பர் உலகு 7 கடல் 7 மலை 7 ஒழியாமை முனநாள் தம் பொன் வயிறு 6 உண்டு அவை உமிழ்ந்த தடமார்வர். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இன்னும் விரிவா சொல்றாங்க. உம்பர் உலகு 7, அது பூமியை விழுங்குனான்னு இதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு இல்லையா? இங்க சொல்லும் போது எப்படி சொல்றாரு, உலகம் 7ன்னு சொன்னார். அப்ப பூமியில இருந்து கீழே போகக்கூடிய உலகம் 7. பூமியை 1ன்னு வச்சீங்கன்னா பூமியில இருந்து கீழே 7 உலகம், அதலம் சுதலம் விதலம்னு சொல்லி பாதாளம் வரைக்கும் 7 உலகம் இருக்கு. 7 உலகையும் உண்டு விட்டார்னு சொன்னீங்க. பூமியில இருந்து மேல 7 உலகம் இருக்கு, அதை விட்டு வச்சிருக்காரா? அதான் அடுத்த பாட்டுல சொல்றாரு. உம்பர் உலகு, உம்பர்னா தேவர்கள், மேல இருக்கிறவங்க, அவர்களுடைய உலகு 7ஐயும் உண்டு விட்டார். கடல் 7, கடல் 7 மலை ஒன்னையும் விடல. ஒழியாமை, ஒழியாமைனா மீதமின்றி, ஒன்று விடாமல், மிச்சம் வைக்காம தேவர்களின் 7 உலகு, 7 கடல்கள், 7 மலைகள் அனைத்தையும் அவர் என்ன செய்துட்டாரு, பொன் வயிறு, தன் பொன் வயிறு, அவருடைய பொன்னான வயிறு 6 அளவும், அவர் வயிறு நிரம்பும் அளவும் உண்டு அவற்றை பிரளயத்தில் ஆழ்த்தி ஊழியில் ஆழ்த்தி அவை உமிழ்ந்த மீண்டும் அவற்றை உற்பத்தி செய்ய வல்ல தடமார்வர், விரிந்த மார்புடையவர், தகைசேர் புகழ் சேரக்கூடிய பொருத்தமான புகழுடைய, வம்பு மலர்கின்ற, வம்புனா நறுமணம்னு சொல்றோம், நறுமணம் தரக்கூடிய மலர்கள் மலர்கின்ற பொழில் சோலைகள், நீர் நிரம்பிய சோலைகளில் பைம்பொன் வரு தும்பி மணி, அதாவது மணிகள் போல் ஒளிவிடக்கூடிய பசும் பொன் போன்று மின்னக்கூடிய தும்பிகள் வருகின்றன, அது அலைகின்றன அந்த இடத்துல. கங்குல் வயல் சூழ், கங்குல்னா இந்த கங்குல்ங்கிறது வந்து நம்ம அந்தி நேரம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு லேசு வெளிச்சம் நல்ல இருட்டு, அப்படி ஒரு கங்குல். அப்படி அப்படி முழுமையாக இருட்டும் இல்லை, முழுமையான வெளிச்சமும் இல்லாத மாதிரி அங்க இருக்கிற வயல்களினுடைய பசுமை நிறத்தால அந்த இடமே கொஞ்சம் டார்க்கா தெரியுதாம். அதனாலதான் கங்குல் வயல்ங்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற பசுமை அவ்வளவு அடர்த்தியான பசுமை, அந்த செழிப்பை சொல்றாரு.
கங்குல் வயல் சூழ் நம்பன் உரைகின்ற நகர். நம்பன், நம்பத் தகுந்தவன், நம்புதலுக்கு உரியவன், அப்பேற்பட்டவன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம். அப்படிப்பட்ட அந்த ஊரின் சிறப்பையும் சொல்றார். அங்கதான் இந்த 7 உலகையும் உண்டு, 7 கடல் 7 மலையை உண்டு அவற்றை மீண்டும் உருவாக்க வல்ல இறைவன் அங்கதான் இருக்கான். பிறையின் ஒளி எயிறு இலக முருகி எதிர்பொரும் என எதிர்பொருதும் என வந்த அசுரர். அது அசுரர்கள் எப்படி சண்டைக்கு வராங்கன்னு சொல்றார். பிறையின் ஒளி எயிறு இலக, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிறை நிலவினுடைய இரு நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனிய வாயில இருந்து வெளியில வந்த 2 பற்களா பார்க்கணும் நீங்க. இப்ப பிறைய அப்படி, நமக்கு பிறைனாலே அந்த கூர்மையான நுனி மேல வர்ற மாதிரி படம் ஒண்ணு ஞாபகம் வரும். அத தலைகீழ போடுங்க, கூர்மையான நுனி கீழே வர்ற மாதிரி இருக்கணும். அதை அப்படியே ஒரு வாயில பிக்ஸ் பண்ணுங்க. அந்த 2 கூர்நுனி மட்டும் இப்படி கன்னத்திலுக்கு உதடுல இருந்து வெளியில வந்திருக்கும். அத மாதிரி இருக்கான் இந்த அசுரர்களது பல். அந்த பல் அப்படி சந்திரன் போல ஒளி வீசக்கூடிய கோரை பற்கள். பிறையின் ஒளி எயிறு, எயிறுனா பல், வெளியே நீட்டி கொண்டிருக்கும் பல்லுக்கு பேர் எயிறு. அந்த அது இலக, இலகனா அப்படி ஒளி வீச முருகி உடம்பெல்லாம் முறுக்கேறி எதிர் பொருதும் என, வாயா சண்டை போடலாம், சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறான். உடம்ப முறுக்கிட்டு பற்கள் ஒளிவிட அப்படி பயமுறுத்துற மாதிரி வந்து சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறான். எதிர் பொருதும் என, வா சண்டைக்கு வா, பொருதுவோம், போரிடுவோம் அப்படின்னு சொல்ற. அப்படி போரிடுவதற்கு வந்த அசுரர் இறைகள். அவை இறைகள்னா உடல் அப்படின்னு பொருள். இந்த பொருள் எடுத்தோன்னு வைங்க, பேர் என்ன, ஐயோ, நிகண்டு. நிகண்டு பொருள் எடுத்தோம்னா இறைங்கிறதுக்கு தலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இறைகள் அப்படின்னா தலைகள்ங்கிறது தான் இங்க பொருத்தமா இருக்கும். உடல்னு ஒரே ஆசிரியர்கள் சொல்றாங்க, தலைங்கிறது தான் அதுக்கு சரியா இருக்கும். அவை நெரு நெரு என வெறிய, அந்த அப்படி சண்டைக்கு இவரோட வராங்கல்ல, இவரை பார்த்தவொடனே அசுரர்கள் சண்டைக்கு வராங்க. அவங்களே தான் வராங்க, இவர் ஒன்றும் செய்யல, சண்டைக்கு வராங்க. எப்படி வராங்க, பற்களை அப்படி பல்ல ஈன்னு காமிச்சு பயமுறுத்துற மாதிரி பல்ல கோரை பற்களை காட்டிக்கொண்டு உடம்பை முறுக்கேற்றி கொண்டு அப்படியே வா சண்டைக்கு அப்படின்னு ஒரு சவால் பேசிட்டு இவரோட போரிடுவதற்கு வந்தா, நம்மால அவங்க மண்டைகளை பூரா பிடிச்சி நெரு 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 நெருன்னு உடச்சி போட்டுறாரு. நெரு நெரு என அவை நொறுங்க, அவை வெறிய, வெறியன இந்த இடத்துல நொறுங்கி போக. வெறுங்கையின்னு எழுதுறாங்க, வெறியன வெறுங்கைன்னு பொருள் எடுக்கிறது சரியா இருக்காது. வெறியன நொறுங்கிற பொருள் தான். அப்படி வெறிச்சிடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெறிச்சுன்னு ஆயிடுச்சுங்க அந்த இடம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் தான் பயங்கரமா சவுண்டு விட்டு ஆகுன்னு பேசிட்டு ஓடுனா, இப்ப திடீர்னு பார்த்தா அவன் மண்டைய காணும், வெறிச்சுன்னு இருக்கு. என்ன ஆயிடுச்சு, நம்மளால அதை நெரு நெருன்னு நொறுக்கி போட்டாரு. அந்த இடமே வெறின்னு, தலை இருந்த இடம் இப்ப வெறிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுதான் வெறிய. அவர் வயிறு அழல, வயிறு எல்லாம் அப்படியே அவங்களுக்கு கலங்கி போச்சு. இவங்க இது வரைக்கும் இப்படி பயமுறுத்தி அவங்ககிட்ட போனா அவன் பயந்து ஓடிடுவான். தேவர்களுக்கு தான் வேலை. தேவர்கள் முன்னாடி போய் நின்று இவங்க பல்ல காமிச்சு இப்படி உடம்ப முறுக்கி வாடா அப்படின்னா தேவேந்திரன் முதல்ல தப்பிச்சு ஓடிடுவான். ஓடி போய் பெருமாள்கிட்டயோ சிவன்கிட்டயோ போய் என்னை காப்பாத்துங்கன்னு அழுவான். அத மாதிரி நினைச்சு இவர்கிட்ட பண்ணா, இவரு சவால் விட்ட ஆளு மண்டைய இல்லாம ஆக்கிட்டார். நெரு நெருவன அவை வெறிய அவர் வயிறு அழல. பாக்குற அசுரர்கள் வயிறெல்லாம் அப்படியே கொதிச்சு போகுதாம், பயத்துல குலையுது. அல்லது இவரை வெல்ல முடியவில்லையே என்று வயிறு எரியுது, எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். வயிறு அழல நின்ற பெருமான். நின்ற அப்படின்னா he stands, ஆள் நிக்கிறான்யா, அந்த இடத்துல அவன் நின்னுட்டான்யா அப்படி சொல்றான் இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம், எந்திரிச்சு நிக்கிறாருன்னு அர்த்தமா? இல்ல, அவர் அந்த இடத்தில் உறுதியாக எந்த தயக்கமும் இன்றி அந்த இடத்தில் தன் நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் நின்றன்னு அர்த்தம். இங்க அவர் நின்ற, எந்த அசுரனுடைய பயமுறுத்தலும் அவரை அசைக்கவே இல்லை. அவன் அப்படித்தான் வரான். பிறையின் ஒளியயிறு இலக முருகி எதிர்பொருதும் என வந்த அசுரர் இறைகள் அவை நெரு நெரு என வெறிய அவர் வயிறு அழல. அப்படி அவன் எவ்வளவு பயமுறுத்திட்டு வந்தாலும் அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி போட்டுட்டு நம்மால அப்படியே நிக்கிறார். வா, இன்னும் எத்தனை பேர் வருவ, வா,
அப்படின்னு துணிச்சலோட நிக்கிறார். நின்ற பெருமான் எங்க இருக்கிறார் அந்த பெருமான்? சிறைகொள் மயில். சிறைனா சிறகு, அழகிய சிறகை உடைய மயில், அதுதான் சிறைகொள் மயில். குயில் பயில, குயில் பாட, அந்த மயில் ஆட, மலர்கள் உக, மலர்களெல்லாம் அப்படி மலர்ந்து மனம் வீச, அழி முரல, அழினா வண்டு, வண்டு இடும் ஓசைக்கு பெயர் முரலுதல். வண்டு முரலும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். முரல் அப்படின்னா வண்டினுடைய ரீங்காரம். வன் அழி முரல, வண்டு ரீங்காரமிட, அடிகொள் நெடுமா, அடிகொள் அப்படின்னா அடினா இந்த இடத்துல வேர் குறிக்கும். வேர் ஆழமாக உடைய நெடுமா, உயர்ந்த மாமரம். அது வேர், வேர் ஆழமா இருந்தா மரம் உயரமா இருக்கும். அததான் அப்படி சொல்றாரு. அடிகொள் நெடுமா, நல்ல வேரை உடைய, வேரை கொண்ட உயர்ந்த மாமரம். நரைசை பொழில், நரைசைனா, நரைனா ஏற்கனவே பார்த்தோம்லே திருநறையூர் சொல்லும்போது சொன்னாலே, நரைனா நறுமணம். மாமரத்திலிருந்து மாம்பூக்களின் நறுமணம் அப்படியே கமகமன்னு வருது. அதான் அந்த வார்த்தை. அழிமுரல அடிகொள் நெடுமா நரைசை பொழில், வாசனை வீசக்கூடிய பொழில்கள், மழை தவழும், அந்த மழை பொழியக்கூடிய நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. அந்த நந்திபுர விண்ணகரம், இப்படிப்பட்ட செழுமையோடு இருக்கக்கூடிய அந்த நந்திபுர விண்ணகரத்தை நினைத்து பார்ப்பாய் மனமே. ஏனென்றால் அந்த நந்திபுரத்தில் தான் யார் இருக்கிறார்? அசுரர்களை எல்லோரையும் நெரு நெருவென வெறிய அவர் வயிறு அழல நின்ற பெருமான் அங்கதான் இருக்கார். மூல எரி சிந்தி முனிவு எய்தி அமர் செய்தும் என வந்த அசுரர். அதேதான் அங்க சொன்னது இங்க. எப்படி வராங்க அசுரர்கள் போருக்கு? மூல எரி சிந்தி, எல்லா இடத்திலும் நெருப்பு மூண்டு எழும்படி வச்சுக்கிட்டு, அதாவது சண்டைக்கு வர்ற வழியிலேயே அழிச்சுக்கிட்டே வராங்க. மூளை எரி செய்து, எல்லாவற்றையும் எரித்து போட்டுக்கொண்டு, நெருப்பை இதாக்கி கொளுத்தி கொண்டு, முனிவு எய்தி, முனிவுனா கோபம்னு ஒரு பொருள் உண்டு, கடும் கோபத்தோடு, அமர் செய்தும், சண்டைக்கு வா, சண்டை போடுவோம், அமர் செய்வோம், அதான் அமர் செய்தும் அப்படின்னு அமர் செய்வோம்னு அர்த்தம். சண்டை போடுவோம் ஐயா, சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். அமர் செய்தும் என வந்த அசுரர், சண்டை போடுவோம்னு வரான், வரும்போதே நெருப்பை கொண்டு எல்லா இடத்துலயும் வர்ற இடம்லாம் கொளுத்திக்கிட்டே வரான், கடும் ஆத்திரத்தோட வரான், சண்டை போடுவோம்னு நிக்கிறான். அப்படி வந்த அசுரர்களை தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக நொடியாம் அளவு எய்தான். எப்படி அடிச்சிருக்காரு நம்மாளு? அவன் வந்தவன் வரும்போதே ஆக்ரோஷமா வரான், அப்படியே அவன் வர்ற இடம்லாம் நெருப்பு பத்தி எரியுது. அவன் கோவத்தை பார்த்தா நமக்கே பயமா இருக்கு, சண்டை போட்டே ஆகணும்ட்டு வரான். அப்படி வந்தத ஆள நம்மால் ஒரு நொடியில அடிக்கிறாரு. ஒரு நொடி, நொடியாம் அளவு, நொடியே ஆகும் அளவு, அதுதான் நொடியாம் அளவு. ஒரு நொடிதான் ஆகும், அந்த டயத்துல, அந்த அளவு டயத்துக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. நொடியாம் அளவு எய்தான், எய்தான்னா அம்பு எய்தான்ங்கிற பொருளும் உண்டு. அவர்களை எய்தான், எய்தான்னா அவங்கள வீசி அடிச்சான்னு அர்த்தம். எப்படி வீசி அடிச்சான்? தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக. தோள், தாள்னா பாதம், கால், காலு, தோளு, தலை எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்கிட்டான். முடி தலை, தாள் கால், தோள் அவரது கை, எல்லாத்தையுமே பொடி பொடியாக்கி நொடி பொழுதுல அதை தூக்கி வீசிட்டான் அவங்கள, சண்டைக்கு வந்த எல்லாரையும். எதை வச்சு எப்படி செய்தான்? வாளும் வரி வில்லும் வளை ஆழி கதை சங்கம் இவை அம்கை உடையான். அம்கைனா அழகிய கை. அழகிய கையில என்னெல்லாம் வச்சிருக்கான்? ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த நந்திபுர விண்ணகரத்துல இருக்கிற பெருமாள் ஆகிய ஜெகநாத பெருமாள் பஞ்ச ஆயுதங்கள் தரித்தவர், 5 ஆயுதங்களையும் கொண்டிருப்பவர். நந்தகம் அப்படிங்கிறது அவருடைய வாழ். சார்ங்கம், சாரங்கம் இல்ல, சார்ங்கம், சார்ங்கம் தான் அதை சொல்லணும். எல்லாரும் அதை சாரங்கன் அப்படின்னா சாரங்கம்ன்றாங்க, அதுக்கு வேற பொருள். சார்ங்கம் அப்படிங்கிறது அவருடைய வில்.
அவருடைய ஆழி சக்கரம் அதுக்கு சுதர்சனம் நமக்கு தெரியும். அவருடைய கதை, அவர் வைத்திருக்கிற கதைக்கு கௌமோதகின்னு பேரு. கௌமோதகி எனும் கதை. சங்குக்கு பெயர் நமக்கு தெரியும் பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம் எனக்கூடிய அவருடைய சங்கு. அப்ப வாள், நந்தகம், வரிவில், சார்ங்கம், வளை, ஆழி, சுதர்சனம், கதை, கௌமோதகி, சங்கம், பாஞ்சஜன்யம், இவை கை உடையான். இவை ஐந்தையும் ஏந்திய அழகிய கையை உடையவன். அவன் எங்க இருக்கான்? நாளும் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. இவற்றையெல்லாம் ஏந்திய இறைவன் நாளும் உரைகின்றன, எப்போதும் இருக்கிறன்னு அர்த்தம். இருக்கிற இடமாகிய அந்த நந்திபுர விண்ணகரத்தை தியானிப்பாய் மனமே அப்படின்னு சொல்றார். தம்பியோடு தாம் ஒருவர் தன் துணைவி காதல் துணையாக முனநாள் வெம்பியெறி கானகம் உலாவும் அவர்தாம் இனிது மேவும் நகர்தான். இந்த நகரத்துல அவர் இருக்கார். யார் இருக்கா? முனநாள், முன்பு ஒரு நாள் ராமாயண காலத்துல தம்பியோடு தாம் ஒருவர், தானும் தாம் ஒருவர், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவன் ஒருவன். எத்தனை இடத்துல இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு பாருங்க. இறைவன் அவன் ஒருவன் தான், நாராயணன் ஒருவனே. தாம் ஒருவர், அவர் ஒருவனே. இறைவன் ஒருத்தன் தான், அவன் ஒருவனே. தாம் ஒருவர். கூட யார் போறா? தம்பியோடு. தம்பி வரான் கூடவே. காதல் துணையாகிய தன் துணைவி. அது துணைவி அப்படின்னு சொன்னா வீட்டுல பெத்தவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு காரணத்தை. ஆனா இது எப்பேற்பட்ட துணைவி? அது காதல், காதல் துணை. இவனது பெரும் அன்பிற்கு துணையாக விளங்கக்கூடிய இந்த காதல் துணை, அவன் அன்பிற்கு துணையாக விளங்கக்கூடிய துணைவி. அப்படி மனைவியுமாகிய காதலி அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. தன் துணைவி காதல் துணையாக முனநாள். இவங்க எல்லாம் அப்படி அப்படி வர முன்னாடி ஒரு நாள்ல வெம்பியரி கானகம், அப்படியே வெப்பம் தகிக்கக்கூடிய தண்டகாரண்யத்துக்கு போன கதை. தண்டகாரண்யம் இன்னைக்கும் அது காடுன்னு சொன்னா கூட அங்க வெயில், கடுமையான வெயில் இருக்கும். ஆகவே வெம்பியரி கானகம் அது தண்டகாரண்யத்தை குறிப்பதாக சொல்லலாம். அந்த கானகத்திற்கு அவர் போயிருக்கார். உலாவும் அவர்தாம். அப்படி கானகத்திற்கு போன அவர்தான் இனிது மேவும் நகர், மிகுந்த மகிழ்ச்சியோடு வசிக்கும் நகர் இருக்குப்பா. எந்த நகர் சார் அது? கொம்பு குதி கொண்டு குயில் கூவ மயில் ஆளும் எழிலார் புறவு சேர் நம்பி உரைகின்ற நகர். கொம்பு குதி கொண்டு, கொம்புனா கிளை, ஒரு மரத்தினுடைய கிளைக்கு கொம்புன்னு பேரு. மரத்தினுடைய கிளையில குதியாட்டம் போட்டுட்டு குயில் கூவும் மகிழ்ச்சியில. அப்ப குயில் கூவுவதை கேட்டு மயில் ஆளும், மயில் நடனமிடும். மயிலினுடைய நடனத்திற்கு ஆளுதல்னு பேரு. தோகையை விரித்து அது நடக்கும் நாட்டியத்திற்கு ஆளுதல்னு பேரு. சோ மயில் ஆளும். அப்படிப்பட்ட எழிலார் புறவு சேர். புறவுனா வெளியில இருக்கக்கூடிய சோலைகள்னு அர்த்தம். இப்ப வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற சோலைகள் தவிர வெளியில இருக்கிற சோலைகள் தான் புறச்சோலைகள்னு பேரு. அதுக்குத்தான் புறவுன்னு சொல்றது. புறவாசல்னு சொல்றோம் இல்லையா? வீட்டுக்கு புறவாசல்னு முன்னாடி ஒரு வார்த்தை உண்டு. இன்னைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. புறவாசல், புறவாசல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல புறவு. பின்னால நிறைய வீட்டு புறவாசல்ல தோட்டம் இருக்கும், சின்னதா ஒரு செடிகள் 4-5 வச்சிருப்பாங்க. அந்த புறவுல சோலை, அந்த சோலையில மரங்களின் கிளைகளில் குதியாட்டம் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியில குயில்கள் கூவுது. அதை கேட்டுட்டு மயில்கள் நடனமிடுது. அப்படிப்பட்ட அழகிய ஊர் தான் நந்திபுர விண்ணகரம். அதுதான் நம்பி உரைகின்ற நகர். நம்பி நம்முடைய தலைவன் உரைகின்ற நகர். அந்த நகரத்தில் இருக்கும் நம்பியை நன்னு மனமே, அவனையே நீ தியானிப்பாயாக அப்படின்னு மனதிற்கு சொல்லுகிறார். தந்தை மனம் உந்து துயர் நந்த. வார்த்தை என்ன வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க. நந்த அப்படின்னா நைந்த அப்படிங்கிறதனுடைய குறைதல் விகாரம். நைந்தன்னா என்ன அர்த்தம்? இத்து போன, வீணா போன, வேஸ்டா போனன்னு அர்த்தம்.
தந்தை மனம் உந்து துயர். உந்து துயர்னா கொடைஞ்சுகிட்டே இருக்கிற துயரம், நம்மள நிம்மதியா ஒரு வேலை செய்ய விடாத துயரம். நமக்கெல்லாம் சின்ன சின்ன துயரங்கள் இருக்கும், அந்த துயரத்தை பொறுத்துட்டு நம்ம ஈஸியா அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், அல்லது அது ஒரு பெரிய துயரம் நம்மளால நம்ம நம்ம இயல்பான வேலைகளை நிறுத்தக்கூடிய துயரமா இருக்காது. ஆனா சில துயர் நம்மள உள்ள கிடந்து அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும், வேற எதையுமே செய்ய விடாது, வேற எதையும் யோசிக்க விடாது. அந்த மாதிரி துயருக்குத்தான் உந்து துயர். உள்ள இருந்து இப்படி உந்திக்கிட்டே இருக்கு, அந்த துயர் உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி என்ன துயர் வந்துருச்சு? தந்தை மனம், தான் இன்னும் தந்தையாகவில்லையே, தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்கிற ஏக்கமே ஒரு பெரும் துயராக நந்தகோபனுக்கு வந்துருச்சு. அந்த துயர் நந்த, அந்த துயர் நைந்து போகும்படி, தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று நந்தகோபன் மனம் மிகுந்த துயரத்தில் இருக்கும் பொழுது, அந்த துயர் நைந்து போகும்படி, அந்த துயர் கெடும்படி இருள் வந்த விரல் நந்தன் மதலை. விரல் நந்தன் மதலை. விரல்னா பெருமிடுக்கான அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல், ரொம்ப பொருத்தமான சொல். பெருமிடுக்கு உடையவன், அப்படி அவ்வளவு கம்பீரம் உடையவன். அந்த பெருமிடுக்கு கொண்ட அந்த நந்தன் மதலை, மதலைனா குழந்தை, நந்தனுடைய குழந்தை எப்படி வந்தான்? இருள் வந்த நள்ளிருளில் வந்து சேர்ந்தான். அங்க கம்சனுடைய சிறையிலிருந்து தேவகிட்ட இருந்து ராத்திரியோட ராத்திரியா தானே இங்க வரான், இவர்கிட்ட ஆயர்பாடிக்கு வரான். ஆகவேதான் இருள் சேர் விரல் நந்தன் மதலை. அப்படி வந்து சேர்ந்ததுனால நந்தகோபனுக்கு அவன் என்ன செய்தான்? தந்தை மனம் உந்து துயர் நந்த வந்தான். தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று தந்தையாகிய நந்தகோபன் வருத்தப்படும் போது, அந்த துயர் அவனை மிகுந்த இதுல நைந்து போக செய்யும் போது, அந்த துயரே நைந்து போகும்படியாக அந்த இருளில் இந்த பெருமிடுக்குடைய நந்தனின் குழந்தை வந்தான். அவன் அவன் நந்தனுக்கு குழந்தையா வந்திருக்கான். ஆனா அமரர், அமரர்னா யாரு? தேவர்கள். எப்படி வராங்க? எந்தை இவன் என்று, எனக்கு தந்தை இவன். இந்த குழந்தைய பார்த்து தேவர்கள் என்ன சொல்றாங்க? எந்தை, எனக்கு தந்தை போன்றவன், என் தலைவனானவன் இவன் என்று கந்தமலர் கொண்டு தொழ நின்ற நகர். கந்தம்னா நறுமணம்னு அர்த்தம், வடமொழி சொல் கந்த அப்படின்னு நறுமணம். கந்த மலர், நறுமணம் மிக்க மலரை கொண்டு தொழ, மலர்களை இட்டு தொழுகிறார்கள் எந்தை இவன் என்று. அதாவது பிறந்திருக்கிறது குழந்தைன்னு சொல்றோம், அப்பனின் துயர் தீர்க்க பிறந்த குழந்தைய தேவர்களெல்லாம் இவன் எனக்கு அப்பன்னு சொல்லி வணங்குறாங்களாம். அதுதான் அதுல இருக்கிற சுவாரஸ்யம். தந்தை மனம் உந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவன் என்ற அமரர் கந்த மலர் கொண்டு தோழ நின்ற நகர்தான். சந்தம் எப்படி விழுது பாருங்க. திருமங்கை மன்னனுடைய அந்த அந்த சந்த ஓசை எனக்கு உண்மையிலேயே எனக்கு சந்தத்தோட வாசிக்கவே தெரியாது. மனதுக்குள்ள வாசிக்கிறது என்னால வெளியே வாசிக்கவே முடியாது. நல்ல சந்தத்தோட வாசிக்கக்கூடியவர்கள் இதற்கு ஒரு ராகத்தை போட்டாங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். தந்தை மனம் உந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்த மதலை எந்த இவன் என்ற அமரர் கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான். மந்த முழ ஓசை மழையாக எழு கார் மயில்கள் ஆடு ஒளில் சூழ் நந்திவனி செய்த நகர் விந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. அப்படியே ஒரு குதிரையில போற எஃபெக்ட்ல அந்த பாட்டு அப்படியே போகும். மந்த முழவு ஓசை மழையாக, முழவு ஓசை ஒலிக்கிறது. அது எப்படி ஒலிக்கிறது? கோயிலுக்குள்ள முழவு ஒலிக்கிறாங்க, அது லேசா கேக்குது. இங்க மந்த முழவு, முழவு ஓசை மெல்ல கேக்குது. அதை கேட்டவுடனே எங்கேயோ இடி இடிக்குது, அப்ப மழை வந்துரும்னு சொல்லி மயில்கள் எல்லாம் எழுந்து, கார் மயில்கள், என்னது மழையை எதிர்பார்க்கும் மயில், அதான் கார் மயில்கள், எழு கார் மயில்கள், கார் மயில்கள் எழுந்து ஆடு பொழில் சூழ் நந்தி பணி செய்த நந்திபுர வெண்ணகர். அதாவது அந்த கோயில்ல ஒலிக்கிற முழவு ஓசையானது அது எங்கேயோ ஒரு இடத்துல கேக்குது,
அதை கேட்ட உடனே இங்க மழை பெய்யுதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து மயில்கள் எல்லாம் ரெடியாகி எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட சோலைகள் இருக்கக்கூடிய ஊர். இந்த பாட்டை நான் வாசிக்கும் போது எனக்கு வந்து நான் ஆங்கில பாடல்கள் கேட்கறதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள்ல நிறைய ஆங்கில பாடல்கள் உண்டு. அதுல நீங்களும் கூட அந்த பாட்டை, அந்த லிங்க் கொடுக்குறேன், சும்மாவது கேட்டு பாருங்க. சிகரெட் இன் த ரெயின் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அந்த அம்மா பேர் டக்குன்னு மறந்து போயிட்டேன். சரி, அதை போட்டேன்னா வந்துடும். அந்த சிகரெட் இன் த ரெயின்ல வந்து அந்த அம்மா பாடுறது ஒரு காதல் பிரிவு. ஏதோ காரணத்தினால காதலர்கள் பிரிஞ்சிட்டாங்க. அந்த பிரிவை குறித்த பாட்டு அந்த அம்மா பாடுது. நம்ம காதல் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, மழையில சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் a cigarette in the rain, single drop puts off the flame. எத்தனையோ துளிகள் விழுது, ஆனா ஏதோ ஒரு துளி வந்து அந்த நெருப்பு அணைச்சிருது சிகரெட்ல. அத மாதிரி நம்ம காதல், எவ்வளவோ சண்டை போட்டுக்கிட்டோம், என்னெல்லாமோ செஞ்சோம், ஏதோ ஒரு இதுல அப்படியே நம்ம காதல் போயிருச்சு. அப்படி இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப பிரமாதமான லிரிக்ஸ் அது. அதுல ஒரு வரி வரும், I heard the thunder miles away, I never think that worked out in this way. எங்கேயோ ஒரு இடிச்சத்தம் கேட்டது, அது இங்க இப்படி வந்து நம்ம தலையில விடியும்னு எனக்கு தெரியாம போச்சு. I heard the thunder miles away. அந்த அம்மா பாடும்போதே அவ்வளவு அழகா இருக்கும். எங்கேயோ ஒரு இடிச்சத்தம் கேட்டது, எங்கேயோ ஒரு இடிச்சத்தம் கேக்குதேன்னு நினைச்சேன், ஆனா அது இப்படி வந்து இப்படி ஒரு வினையாக முடியும் நான் நினைக்கவே இல்லை. இங்க வந்து மழையாக பொழியும் நினைக்கல. எங்கோ கேட்கிற இடிச்சத்தம் இங்க ஒரு எஃபெக்ட கொடுக்கும். இந்த இந்த வரி எனக்கு அவ்வளவு கவர்ந்த வரியா இருக்கு. ஒவ்வொரு முறையும் என் நண்பர்கள் என் கூட கார்ல எங்க பயணம் வந்தாங்கன்னா, எங்கேயாவது போயிட்டே இருப்போம் இல்லையா, இந்த ஈரோடுக்கு போறோம், கோயம்புத்தூர் போறோம், இப்படி எங்கேயாவது போகும்போது நான் இந்த பாட்டை போட்டு இதை எப்போதும் இந்த லிரிக்ஸ்க்காகவே இதை கேட்க சொல்லுவேன். I heard the thunder miles away, but I didn't think it worked out in this way. All the walk the way of life. அந்த அம்மா அவ்வளவு அழகா பாடும். நம்ம நினைக்கிறத விட ஆங்கில லிரிக்ஸ் ரொம்ப கவித்துவம் உடைய நிறைய லிரிக்ஸ் இருக்கு. மைக்கேல் போல்டனுடைய சாங் ஒன்று இருக்கு. அதாவது என்ன சொல்றது, ஹவு லாங் ஐ எம் சப்போஸ் டு லிவ் வித்வுட் யூ, ஹவு கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ் இஃப் வி கேன் பி, ஹவு கேன் வி பி லவர்ஸ் இஃப் வி கான் பி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வரிகள், ஆச்சரியமான வரிகள் எல்லாம் போட்டு அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இது வந்து இந்த வரி நான் ஆங்கில பாடலினுடைய புதுமை வரி ஒன்றாக ஐ ஹேட் த தண்டர் மைல்ஸ் எவ்வளவு ஒரு கவித்துவம் நிறைந்த வரி. எங்கேயோ இடிய தள்ளி, தமிழ்ல இருக்கல தூரத்து இடி முழக்கம்னு சொல்றோம், எங்கேயோ தூரத்துல ஒரு இடி முழங்குதுன்னு நினைச்சேன், அது இங்க மழையாக வந்து என் தலையில பொழியுது. அதே அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மந்த முழவு ஓசை மழையாக எழு, கார்மயில்கள் ஆடு பொழில் சூழ் நந்தி பனி செய்த நகர். எங்கேயோ ஒரு முழவு மந்தமாக ஒலிக்கிறது, அது தூரத்துல இடி ஓசைன்னு நினைக்கிற மயில் மழை வருதுன்னு நினைச்சு, கார் மயில்கள், மழை கார்னா மழை, மழை பொழிய போகுதுன்னு மயில்கள் நினைத்து எழுந்து ஆடக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அப்படின்னு அது இந்த இடத்துல கொண்டு வர்றார். அப்போ ஒரு கவித்துவமான கற்பனை காலம் கடந்து தேசம் கடந்து அப்படி மானுடர்கள் மத்தியில எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப இப்படி யோசிச்ச இத மாதிரி ஒன்ன ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்த ஒருத்தன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு எழுதியிருக்க முடியும். அதை எழுதினவனுக்கு அந்த உணர்வு எப்படியோ பொங்கி இருக்கும். அந்த அம்மா யாரு, இது யாரு, எங்கேயோ ஒரு தேசத்துல ஒரு அம்மா பாடுது, 80s வந்த பாட்டு அது, இந்த சிகரெட் இன் த ரெயின் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்த கவிதையினுடைய சுவைக்காக சொல்றது. எண்ணில் நினைவு எய்தி இனி இல்லை இறை என்று முனியாளர் திரு ஆர் பண்ணில் மலிகீதமொடு பாடி அவர் ஆடலொடு கூட எழிலார் மண்ணில் இதுபோல நகரில்லை என வானவர்கள்தாம் மலர் தூய் நன்னி உரைகின்ற நகர் நந்திவர விண்ணகரம் நன்னு மனமே. எண்ணில் நினைவு எய்தி, எண்ணில்னா எண்ணற்ற விதங்களில் யோசித்துன்னு பொருள் கொள்ளணும். அப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். எண்ணற்ற விதங்களில், எண்ண முடியாத, அதான் எண்ணில்,
எண்ண முடியாத அளவிற்கு யோசித்து யோசித்து பார்த்து இனி இல்லை இறை அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி கடவுளே இல்லையா? அப்படி இல்லை. இனி வேறு இறை இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. யாரு? முனிவர்கள். முனிவர்கள் எவ்வளவோ தியானம் செய்து, எவ்வளவோ ஆய்வு செய்து, எவ்வளவோ யோசித்து, எத்தனையோ விதங்கள்ல எல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனி வேற தெய்வமே கிடையாதுப்பா. யார்தான் தெய்வம்? நம்ம நாராயணனே தெய்வம்னு சொல்லி திரு ஆர் பன்னில் முனியாளர், திரு முனியாளர்களது குழு ஆர் அடர்ந்து நிறைந்து பன்னில் மலி கீதமொடு பாடி, அது பாடல்கள் அப்படியே மலினா நிறைந்த, பாடல்களால் நிறைந்த, அப்படியே பாடி கீதத்தை பாடி ஆட, அதை ஆடுறாங்க. பாடுறதோட அவர் பாடி அவர் ஆடலோடு கூட அப்படி எல்லாரும் ஒன்னா முனிவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்களது பல வருட சிந்தனையின் விளைவால் வேறு ஒரு தெய்வம் இங்கு இல்லை, இவனே அந்த தெய்வம், ஒரே தெய்வம்ங்கிற முடிவிற்கு வந்து அவன் மேல் புகழ்ந்து பாடல்களை பாடி கீதங்களை இசைத்து நடனங்கள் ஆடி அப்படி மகிழ்ந்து இருக்கிற போது அந்த இருக்கிற ஊர் தான் நந்திபுர விண்ணகரம். அப்போ முனிவர்கள் எல்லாம் இப்படி வணங்கும் போது தேவர்கள் பாக்குறாங்க, வானவர்கள் பாக்குறாங்க, மண்ணில் இது போல நகர் இல்லை என. வானவர்கள் எப்படி பாக்குறாங்க? ஆகா, இப்படிப்பட்ட நகரம் மண்ணுல வேற எதியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நந்திபுர விண்ணகருக்கு வந்து மலர்கள் தூய், மலர்களை தூவுகிறார்கள். கீழே வந்து முனிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அறிவினால் ஆராய்ந்து பல விதங்களிலும் யோசித்து, எண்ணிறந்த விதங்களிலெல்லாம் யோசித்து கடைசியாக ஒரு உண்மையை கண்டறிகிறார்கள். இனி இறை வேறு இல்லை, இது வேற இல்லை, இதுதான் இறை அப்படின்னு நந்திபுர விண்ணகரத்துல இருக்கிற ஜெகநாத பெருமாள் தான் இறைவன் ஒரு முடிவுக்கு வந்து அந்த இறைவன் மேல் பாடல்களை பாடி நடனங்கள் ஆடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்த தேவர்கள் எல்லாம் இதை போல ஒரு நகரம் மண்ணில் இல்லையேன்னு சொல்லி அந்த நகருக்கு வந்து மேல இருந்து என்ன செய்யறாங்க? மலர்களை பொழிகிறார்கள், மலர் தூவுகிறார்கள். மலர்கள் தூய், அப்படி தூய் அப்படிப்பட்டவர்கள் தேவர்களெல்லாம் நன்னி உரைகின்ற நகர், அவர்கள் நிலைத்து இருக்கக்கூடிய நகர் இந்த நந்திபுர விண்ணகர். வங்கம்மலி பௌவம்மது மாமுகடின் உச்சிபுக மிக்க பெருநீர். அது ஊழிக்காலம் வரும்போது எல்லாம் அழியும் அழியும் நம்ம சொல்றோம். ஆனா திருமங்கை மன்னன் என்ன சொல்றார்? ஊழி எப்படி வரும்? நீர் நிறையும், மழை பெய்து நீர் நிரம்பி உலகையே மூழ்கடிச்சிரும். அந்த நீர் எப்படி பெருகும்? எவ்வளவு பெருகும் தெரியுமா? பௌவம்னா கடல், கடலில் மிதக்கக்கூடிய மரக்கலம், பெரிய மரக்கலம், பெரிய கப்பல், ஃபிளீட், அப்பேற்பட்ட பெரிய கப்பல். வங்கம் அப்படின்னா பெரிய கப்பல்னு அர்த்தம். நம்ம குலசேகர ஆழ்வார்ல பார்த்திருக்கோம், வங்கம் ஏறும் மாப்பறவை போலே, வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போலேன்னு ஒரு வரியை பார்த்திருப்போம். அப்போ வங்கம்மலி பௌவம், மலினா நிறைந்த, கப்பல்கள் எல்லாம் ஓடக்கூடிய பெரிய கலங்கள் எல்லாம், மரக்கலங்கள் எல்லாம் ஓடக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய கடல், பூமியில இருக்கிற பெரிய மலையினுடைய உச்சி முகடு இருக்கு இல்லையா, அங்க வந்து அந்த படகெல்லாம் தட்டிடுது, அங்க வந்துருது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆனைமுடிதான் சவுத் இந்தியாலே உயரமான மலை சிகரம், மாமுகடு, மாமுகடின் உச்சி, அங்க வந்து ஒரு பெரிய கப்பல், டைட்டானிக் மாதிரி ஒரு கப்பல் அங்க நிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நீர் அவ்வளவு வந்துருச்சு, மிக்க பெருநீர், பூலியின் நீர் அப்படி பெய்யுது. அப்படி வந்துட்டா கூட உலகமே அழிஞ்சாலும் கூட அங்கம் அழியார், ஒருத்தருக்கு பாதிப்பே ஏற்படாது. யாருக்கு? அவனது ஆணை தலைசூடும் அடியார், அவனது ஆணை, அவனது கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய, அதை சிறமேற்கொள்ளுதல் தான் தலை சூடும். அவன் ஆணையை தலையில சூடி இருக்கிறவன், அதாவது அவன் மூலங்கிறதே இறைவனது ஆக்ஞை தான், இறைவனது விருப்பம் தான். இனியன் திருக்குறிப்பேன்னு பெரியாழ்வார் கேட்டார்ல, உன் காலில் விழுந்துட்டேயா,
இனி நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் செய்ய போறேன். என்ன செய்யணும்னு குறிப்பு. நானா என்னன்னு செய்ய முடியாது. நான் இல்ல. நான் யோசிச்சா வேலை நடக்கும். நானே இல்லையே, அப்ப எனக்கு பதிலா நீ தான் யோசிக்கணும். நான் என்ன செய்யணும் நீ தான் சொல்லணும். இனி என் திருக்குறிப்பேன்னு கேட்டாரு. அத மாதிரி இங்க அவர் சொன்னதுதான் இவங்களுக்கு வேதம். பெருமாளுடைய சொல் இவர்களுக்கு கட்டளை. அதை தலைக்கு மேல் வைத்து தாங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அங்கம் அழியார். அறிதியேல் அறிவாயாக. அதாவது உலகமே அழியும் துன்பம் வந்தாலும் பெருமாளை வணங்கி அவனது திரு ஆணையை தனக்கு தலையாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு எதுவும் வராது என்பதை அறிவாயாக மனமே. அப்படிப்பட்ட பெருமாள் எங்க இருக்கிறார்? பொங்கு புனல் உந்து மணி கங்குலிருள் சீரும் ஒளி. பொங்கு புனல் உந்து மணி, பொங்கி வரும் புனல், பொங்கி வரும் நதி, உந்துன தள்ளி கொண்டு வரக்கூடிய மணி, நவமணிகள், காடுகள்ல இருந்து வைரம், அந்த கற்கள், மலையில இருக்கக்கூடிய மாணிக்கம், கற்கள், முத்துக்கள் எல்லாம் அந்த மலை வெள்ளம் தள்ளிட்டு வருது. பொங்கு புனல் வெள்ளம், பொங்கி வரும் நீர் அந்த மணிகளை எல்லாம் தள்ளி கொண்டு வர, அந்த மணிகள் எல்லாம் எப்படி ஒளி வீசுகின்றது? கங்குலிருள் சீரும் ஒளி. கங்குல் இருட்டை விரட்டும் அளவிற்கு அந்த ஒளி வீசும். அது சீரும் ஒளி. அந்த இருட்டை நோக்கி ஒளி சீருதான். அப்படி சீரும் அளவிற்கு மணிகளை எல்லாம் அந்த வெள்ளம் கொண்டு வருது. அப்பேற்பட்ட ஒளி எங்கும் உளதால், அந்த ஒளி எங்கும் பரவி இருக்கக்கூடிய நங்கள் பெருமான் உரையும் நந்திபுர விண்ணகரம். நங்கள் பெருமாள்னா எனக்கும் உனக்கும் பெருமாள், நம் பெருமாள், அதான் நங்கள். எங்கள்னா எங்களுடைய, உங்கள் உங்களுடைய, இல்லையா? தன்மை பன்மை, எங்கள் தன்மை பன்மை, உங்கள் முன்னிலை பன்மை, தன்னையும் முன்னில் இருப்பவரையும் சேர்க்கும் போது நங்கள் அப்படின்னு சேர்த்துக்கிறது. ஆகவே நங்கள் பெருமான், உனக்கும் அவர்தான் பெருமாள், எனக்கும் அவர்தான் பெருமாள். ஆகவே நங்கள் பெருமான் உரையும் நந்திபுர விண்ணகரம். அந்த இடத்துல இருக்கும் பெருமாளை நன்னுவாயாக மனமேன்னு சொல்றார். நரைசை பொழில் மழை தவழும் நந்திபுர விண்ணகரம் நன்னி உரையும். நரைனா நறுமணம், நறுமணம் செய் பொழில், நறுமணம் மிக்க சோலையில் மழை தவழக்கூடிய நந்திபுர விண்ணகரத்தில் நன்னி உரையும். நன்னின நிலைத்து நிற்கும் உரையும். உரைகொள் புகராழி, அதாவது உரைகொள் புகராழினா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க? உரைக்குள் புகுத்தப்பட்ட சக்கரமா. சுரி சங்கம், சுரினா வளைவு, சுரி சங்கம் வளைவுகள் உடைய சங்கு. அவை அம்காயி உடையானை. அது இந்த இடத்துல சக்கரத்தை உரையில போட்டு வச்சிருக்காராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கு அவர் அருளும் அழகில் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இங்க சக்கரத்தை பிரயோகிப்பதற்கான அவசியமே கிடையாது. ஆகவே ஆயுதத்தை உரையில போட்டார். ஆகவே உரைகுள் புகர் ஆழி, புகர்னா உள்ள புகுந்திருக்கக்கூடிய, உரைக்குள் புகுந்திருக்கக்கூடிய ஆழியோடு அவர் இருக்காராங்க. தட் மீன்ஸ் அந்த ஆழியை பிரயோகிக்க போறது இல்லை. ஆயுதத்தை வாழ உரையை விட்டு வெளியில எடுக்கல, உரைக்குள்ள வச்சிருக்கார். ஏன்னா இந்த இடத்துல அதுக்கு அவசியம் இல்லை. இங்க அவர் அருளும் நோக்கில் அமர்ந்திருக்கிறார்னு அதுக்கு விளக்கம். ஒளிசேர் கரை வளரும் வேல்வல்ல கலியன். ஒளிமிக்க கரை வளரும்னா என்ன அர்த்தம்? ரத்தக்கரை வளர்ந்து கொண்டே போகுது அவன் வேல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரிகளை சாய்த்து கொண்டே இருக்கிறான். யாரு? கலியன், நீலன், திருமங்கை மன்னன். அவனது வீரத்துக்காக சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட வேலை, வீரமிக்க வேலை உடைய கலியன் ஒலிமாலை இவை ஐந்தும் ஐந்தும். அவன் பாடிய இந்த பாடல்கள் ஐந்தும் ஐந்தும் 10 பாடல்களை முறையின் இவை பயில, பயில வல்ல அடியவர்கள். வலங்கிறது வல்லங்கிறதுனுடைய குறைதல் விகாரம். முறையின் இவை பயில வல்ல அடியவர்கள். முறையோடு அவர் பாடிய, திருமங்கை மன்னர் பாடிய இந்த 10 பாடல்களையும் பாடவல்ல அடியவர்கள் கொடுவினைகள் முழுது அகலுமே. அவர்களது கொடுமையான பாவங்கள், கடுமையான பாவங்கள் கூட முழுவதுமாக விலகி போகும் அப்படின்னு இதுக்கு பலன் சொல்லி முடிக்கிறார். பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய ஒரு மாதிரி இந்த அசுரர்களை இது பண்ணுற மாதிரி இதில் 2-3 பாடல்கள் வந்த மாதிரி இருந்தது.
நெரு நெரு வெறிய அவர் வயிறு அகல முளை ஏறி சிந்தி, இந்த மாதிரி 1441 42 எல்லாமே தோளும் தாளும் முடியொடி பொடியாக, இந்த மாதிரி எய்தார், அந்த மாதிரிலாம் ஒரு அசுரரோட வெல்ற மாதிரி நிறைய இந்த இந்த 2 பாடலுக்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று இது ரொம்பவே நல்லா இருந்தது என்னென்னா, மெய்யின் அளவே அமுது செய்ய வல்ல. இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி எனக்கு உண்டு உமிழ்ந்தான்னு வரும், ஆனால் சுருக்கி உமிழ்ந்தானுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகாகவும் சிறப்பாகவும் இருந்தது. மெய்யின் அளவே அமுது செய்ய அப்படின்னு. அப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து குறிஞ்சி பண் கம்பீண்ட அட்டை இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அது கூட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்புறம் இதை சொல்லவே வேணாம், அந்த சிகரெட் இந்த ரெயின் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இனிமேல் தான் போய் பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி ஜாஜா. வேறு யாராவது சொல்லுங்க, கேட்கணும். நன்றி நன்றி. தேங்க்ஸ் ராஜா. இன்னைக்கும் ஒரு அருமையாக இருந்ததுங்க. ஒரு சின்ன கேள்வி. ஃபஸ்ட்டு பாடலில் ஜாஜா உறக்கமோடு இறக்கை, அதுக்கு நீங்கள் விளக்க சொன்னீங்க. ஆனால் நார்மலாக வந்து பிறப்பு இறப்பை ஒன்று போல் உணர வேண்டும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காப்புல இல்லைங்க? ஏதாவது ஏன் பிறப்பு இறப்பை சேர்த்துக்காம உறக்கத்தை இறப்பை சேர்த்திருக்காங்க சொல்ல முடியும்? அதாவது நமக்கு வந்து பிறப்பு என்பது வருத்தத்திற்குரிய செயலா இருக்காது. நாம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு பிறப்பு இருக்கு இல்லையா? நம்ம பிறப்புங்கிறது நமக்கு ஒரு நீண்ட ஆயுள் இருக்கு. ஒரு அப்படி இப்பதான் பிறந்திருக்கோம்னா நமக்கு நிறைய ஆயுள் இருக்குன்னு மகிழ்ச்சி இருக்கு. அப்போ பிறப்பு என்பது மகிழத்தக்கதாகவும், எப்போ உலகியல் நோக்கில் பிறப்பு கொண்டாடத் தகுந்ததாகவும், இறப்பு என்பது வருந்தத்தக்கதாகவும் இருக்கிறது இல்லையா? ஆனா இறைவனை வணங்கக்கூடிய ஞானியர் அத்தனை பேரையும் நீங்க பாருங்க, அவர்கள் நமக்கு வந்து உலகியல் நோக்குல இறப்பை அஞ்சியும் பிறப்பை மகிழ்ந்தும் இருப்பவர்களாக நாம இருந்தோம்னா, இந்த ஞானியர் யோகியர் எல்லாரும் பிறப்பை அஞ்சியும் இறப்பை விரும்பியும் இருப்பவர்களாக இருக்காங்க. எது வேண்டாம் வேண்டாம்னு கேட்கறாங்க. நம்ம என்ன கேட்கறோம்? இறைவன் முன்னாடி போய் நின்று கேட்கும்போது, ஆண்டவனே நான் நீண்ட ஆயுசுக்கு நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு நம்ம கேட்கறோம். அவருங்க என்ன கேட்கறாங்க? திரும்ப பிறப்பை கொடுத்துறாதையா, திரும்ப எனக்கு பிறப்பே வேண்டாம். நாம இறப்புக்கு அஞ்சுவது போல அவர்கள் பிறப்புக்கு அஞ்சுகிறார்கள். அப்போ அவர்களை பொறுத்தவரை இறப்பு என்பது இறைவனிடத்துல போய் சேர்ந்துடலாங்கிற எண்ணம். அப்போ அவர்களுக்கு இறப்பு ஒரு என்ன சொல்றது, வருந்தத்தக்க விஷயமே கிடையாது. நமக்கு உறக்கம் என்பது எப்படியோ அதை போல அவர்களுக்கு இறப்புங்கிறது அவங்களுக்கு அது தெரியும். அதான் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் பிறப்புன்னு திருவள்ளுவர் சொல்ற இடம் அப்படிதான் வருது. ஞானியரை பொறுத்தவரை மனம் தெளிவடைந்தவர்களுக்கு மரணம் என்பது ஒரு அஞ்சத்தக்க விஷயமே கிடையாது. அது ஒரு எளிமையான விஷயம். பிறப்பு தான் அவர்கள் அஞ்சும் விஷயமா இருக்கு. திரும்ப திரும்ப நீங்க நம்ம இந்த 1400 பாட்டு வந்துட்டோம். இந்த பாட்டுல எல்லாத்துலயும் பாருங்க, பிறப்பே வேண்டான்னு கேட்கறது தான் நிறைய. ஒரே ஒரு அம்மா தான் சேலஞ்ச் பண்ணிச்சு, அதை பிறவி தனியா நீ கொடு, எத்தனை வேணாலும் கொடு, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உனக்கே யாம் உற்றோமே ஆவோம் அப்படின்னு அந்த அம்மா தான் சேலஞ்ச் பண்ணிச்சு. நீ எத்தனை பேரை கொடுத்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், என்ன செய்வேன் அப்படின்னு பெருமாளையே கொஸ்டின் பண்ணது நாச்சியார் தான். மீதி அவ்வளவு பேரும் கதறி இருக்காங்க, பிறவியே வேண்டாம், பிறவி கொடுத்துறாதன்னு பயந்து நடுங்குறாங்க. பிறவியே வேண்டாம், பிறவியே வேண்டாம். அதுல லாஜிக்கலா வேற ஆன்சர் சொல்லியிருக்கார் இவர் வந்து தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வந்து, வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும் தெளிவா சொல்லியிருக்காரு. நின்றதில் பேதை 15 ஆண்டு, அப்புறம் மூப்பு பிணி பசி இவையோடு போகும், அப்புறம் மீதி என்ன இருக்கு, ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானவர் உள்ளானேன்னு லாஜிக்கலா அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. என்னையா பிறவியது, ஒண்ணுமே இல்லை. இப்படி எல்லாரும் பிறவிக்கு அஞ்சுவது ஞானியரும் யோகியரும், இறப்புக்கு அவர்கள் அஞ்சுவதில்லை. ஆகவேதான் உறக்கத்தை போல இறப்பு அவர்களுக்கு. உறக்கமோடு இறக்கையாய பெருமாள் தான் அவங்களுக்கு அவ்வளவு ஈஸி. அவங்களுக்கு உறங்குவது போல அவர்கள் சாவை எதிர்கொள்ளக்கூடியவர்கள். அது எந்த மனம் உடையவர்களுக்கு வருகிறது,
மாசேறு மனமுடையவர்களுக்கு வருகிறது. மாசேறு மனம் எப்போது வருகிறது? ஆசையை அழிக்கும் போது அந்த இடத்தில் மாசு பிறப்பதில்லை. ஆசை இருக்கும் இடத்தில் மாசு பிறக்கும். ஆகவே மாசேறு மனம் ஆசையற்ற மனமாக இருக்கிறது. ஆசையற்ற மனம் என்பது ஆசை உள்ள மனம் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் விரும்பும். பாசம் அகற்றிய, ஆசை அகற்றிய, விளைவு அகற்றிய மனம் உறக்கம் சாக்காடு இரண்டையும் ஒரே போல ட்ரீட் பண்ணும். அதுக்காகத்தான் உறக்கமும் இறப்பும் இந்த இந்த இடத்துல சொல்லப்பட்டது. சாதாரண உலகியல்ல இது சொல்லல, சாமானிய தளம் அல்ல, விசேஷ தளத்தில் சொல்லப்பட்டது. ஆகவேதான் இங்க பிறப்பு அஞ்சத்தக்கதாகவும் இறப்பு வேண்டத்தக்கதாகவும் இருக்கிறது. தேங்க்ஸ் ராஜா, பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, மேபி ஒரு சின்ன கேள்வி தான். 1441-42 அவர் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல, பட் இது ராம அவதாரம் தாங்க. இதுல 42, 41, 42 இல்லையா? ஆமா ஆமா ஆமா, ரெண்டுமே அதுல வரக்கூடியதான். அது எல்லா அவதாரங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக கூட இருக்கும். 43 43ல நமக்கு அது ராமருடைய தான் சொல்லிட்டு, ராமர், அப்புறம் கிருஷ்ணர், அதுக்கு அடுத்ததுல 45ல கிருஷ்ணர், அது ரெண்டும் தெளிவா தெரியுது. மீதி எல்லாமே ஒரு எல்லா அவதாரத்துக்கும் பொருந்துற மாதிரி வச்சுக்கிட்டார். இன்னொன்று ஒன்று பார்த்தேன், இது வந்து புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஆழி அந்த பெரிய பிரளயம் ஏற்படும் போது அங்கம் அழியார் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அது மாதிரி யாரும் சொன்ன மாதிரியே தெரியல. நித்திய சூரிகள் அது மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரக்கலை, அது கடல் வந்து அவ்வளோ தூரம் உயரமாக, அதாவது கடலில் வந்து மலை அளவு அவ்வளோ பெருசாக போய் பெரிய பிரளயம் ஏற்பட்டு பொங்கி ஊழி பெருவெள்ளத்தில் கூட உடல் அழியாதிருப்பார், அங்கம் அழியார், அவனது ஆணை தலை சூடும் அடியார் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப இதில் வந்து புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. வேற எங்கேயாவது வருதா தெரியல. இதில் பார்த்தபோது அதுவும் சரி. இன்னொன்று இந்த இதுவும் தான், மெய்யின் அளவே அமுது செய்ய வல்ல, குறைச்சி விழுங்குவார் அப்படிங்கிற மாதிரி அதுவும் இதுவாக இருந்தது, புதுசாக இருந்த மாதிரி இருந்தது, இது வரைக்கும் இல்லாதது. அப்புறம் உரைக்குள் புகர் ஆழி, உரை ஒரு புதுசாக தெரிஞ்சது. நன்றி. இந்த வங்கம்மலி பவ்வமது மாமுகடின் உச்சி புக மிக்க பெருநீர் அங்கம் அழியார் அவனது ஆணை தலை சூடும் அடியார். அது வந்து நமக்கு ஒரு நல்ல காட்சியின் அழகோட அதை வர்ணிக்கிறார். அதுக்கு உள்பொருள் என்னன்னா, இந்த உலகமே அழியும் அளவிற்கு துயரமும் துன்பமும் ஆன நிகழ்வுகள் வந்தால் கூட இறைவனின் அடியார்களுக்கு எந்த துன்பமும் நேராது, அதை அவன் பார்த்துப்பான், அப்படி பொருள்ல தான் அதை நம்ம எடுக்கணும். ஆகவே அது வந்து ஒரு ஒரு உயர்வு நவிர்ச்சியாக சொல்லப்படுவது. ஆனா பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமான சொல்லாடல் தான் அது. வங்கமலி பவ்வமது மாமுகடின் உச்சி புக மிக்க பெருநீர் அங்கம் அழியார் அவனது ஆணை தலைசூடும் அடியார் அப்படின்னு வர்றது. வணக்கம் ஜாஜா. இது கடைசி பாசுரத்துல இந்த உரைக்குள் புகராழி அப்படின்றது, உரைக்குள்ன்றது அவருடைய உரை, அவருடைய சொல் கேட்கக்கூடிய ஆழி அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் இல்லையா? இது கவர் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப வலிந்து போய் பொருள் எடுக்கிற மாதிரியே தெரியுது. அப்படி உரைனா நமக்கு இடையின ரகரம் வரணும், ஆனா வல்லின ரகரம் தான் வந்திருக்கு. உரைகொள் அப்படின்னா உரைனா அந்த இடத்துல கவர் தான். உரைகொள்னு வரக்கூடிய எரள வழல நம்ம இடையின ரகரம் போட்டோம்னா உரைங்கிறது சொல், பேச்சு அப்படின்னு பொருள் வரும். ஆனா வல்லின ரகரம் வந்திருக்கிறதுனால அதை கவருங்கிற பொருள்ல தான் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னும் சொல்லலாம், புகருக்கு பதிலா உரைகொள் புகழ் ஆழின்னு ஒரு வார்த்தையை போட்டோன்னு வைங்க. புகழ்ங்கிறது புகர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, உரைகொள் புகழ், புகழ் உரைகின்ற ஆழி, உரைகொள் புகழ், புகழ் உரைகொள் ஆழி அப்படின்னு பொருள் எடுக்கலாம். புகழ் உரைகின்ற, புகழ்மிக்க, புகழ் உரையக்கூடிய ஆழி,
சுரி சங்கம் அவை அம்கை உடையான்னு சொல்லலாம். புகர்ங்கிறத புகழ்னு சொன்னா கூட கட்டாயம் ஒரு நல்ல பொருள் அது கொடுக்கக்கூடியதுதான். ஆனா உரையில ரகரத்தை நம்ம மாத்த முடியாது இல்லையா? அது ஒண்ணுதான். தேங்க்ஸ் ஜாஜா. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? தியாகராஜன் சார், யாராவது கீழே இருக்கிறவங்க மேலே வரீங்களா? எதுவும் இல்லைன்னா நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். அதுக்காக கேட்குறேன். வேறு யாரும் கேட்கல. சரி, ஓகே, அப்படின்னா நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா. நம்ம அடுத்து வியாழக்கிழமை சந்திக்கலாம். நன்றி. நன்றி ஜாஜா. தேங்க்ஸ். நன்றி.